Hello everyone. So NTPCல CPT 2ல ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர் வந்து எப்படி சால்வ் பண்ணற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் கரெக்ட்டுங்களா சோ லாஸ்ட் டைம் நடந்து முடிஞ்ச அந்த NTPC கிராஜுவேட்ல level 2 CBT 2 னு சொல்லுவோம் அதுல வந்து ஒரு பேப்பர் எடுத்துறோம் அந்த பேப்பர் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் சோ உங்களுக்கு क्वेश्चंस எப்படி இருக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதோட level of difficulty எப்படி இருக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா கேதர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ அதுல வந்து ஒரு 5 क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस இப்போ பார்க்கலாம் the diagonal of a rectangle is 53 cm and its area is 1260 cm square so rectangle இருக்கு rectangle ஓட diagonal ஓட length கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் ஏரியா கொடுத்திருக்காங்க கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா find the perimeter of the rectangle find the perimeter of the rectangle ஓகேங்களா சோ ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமானது 53 சென்டிமீட்டர் சோ அப்போ செவ்வகம் அப்படினா ரெக்டாங்கிள் மூலை விட்டம்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் ரெண்டுல வரதுனால அது வந்து டயகனல் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா அதன் பரப்பளவு ஏரியா வந்து 1260 சென்டிமீட்டர் ஸ்கொயர் செவ்வகத்தின் சுற்றளவுன்றது பெரிமீட்டர் ஓகேங்களா சோ ஏரியா கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிமீட்டர் என்னன்றது கேக்குறாங்க ஓகேங்களா சோ நமக்கு இது மென்சுரேஷன் பேஸ் பண்ணி இருக்க क्वेश्चन சோ மென்சுரேஷன்ல இருக்கிற அந்த எவ்ரி ஷேப் எல்லா ஷேப்போட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா அது நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபைன் சோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா ரெக்டாங்கிளோட டயகனல் ஓகே சோ அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா ரெக்டாங்கிள் லெந்த்தோ பிரெத்தோ சேமா இருக்காது அது தெரியுமா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் வரைஞ்சோம் அப்படினா அதான் டயகனல் ஓகேங்களா ஏபின்றது லெந்த் பிசின்றது பிரெத் அதே வந்து ஏசின்றது உங்களுக்கு டயகனல் ஓகேங்களா சோ ஏசியுமே டயகனல் சொல்லலாம் பிடியுமே டயகனல் சொல்லலாம் ரெண்டு டயகனலுமே உங்களுக்கு ஈக்குவல் இன் லெந்த் தான் ஓகேங்களா ரெண்டு டயகனல்ஸோட லெந்த் ஈக்குவல் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் செவ்வகத்துல மட்டும் உங்களுக்கு எல்லா ஷேப்லயும் நீங்க எடுத்துக்க முடியாது அஸ்யூம் பண்ணிக்க முடியாது ரெக்டாங்கிள்ல உங்களுக்கு ரெண்டு டயகனலோட லெந்த் சேம் ஓகே சோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டால என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு தெரியும் இல்லையா அது அப்படியே எழுதிடலாமா சோ டயகனல் ஓட லெந்த் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க சோ டயகனல் என்னன்றது தெரியும் எனக்கு L² + B² கரெக்ட் தானே ஒரு ரெக்டாங்கிள் டயகனலோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா L² + B² = D². இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ரெக்டாங்கிள் ரெண்டா பிரிச்சு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் சோ ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படினா அது என்ன மாதிரி ட்ரையாங்கிள் வருது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடோட லெந்த் கொடுத்துட்டு மூணாவது சைடோட லெந்த் என்னன்னு கேட்டாங்க அப்படினா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா எந்த ரெண்டு சைடோட லெந்த் கொடுத்துட்டு மூணாவது சைடோட லெந்த் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஃபைன் சோ அப்போ லெந்த் பிரெத்தோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படினா தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா உங்களுக்கு டயகனலோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்றது வந்துரும் ஓகேங்களா டயகனலோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்றது வந்துரும் ஃபைன் சோ அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க டயகனலோட வேல்யூ கொடுத்திருக்காங்க which is 53 சோ L² + B² உங்களுக்கு 53 கிடையாது 53 ஸ்கொயர் டயகனலோட லெந்த் 53 அப்படினா டயகனலோட ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 53 ஸ்கொயர் தான வரும் ஓகே இது எழுதியாச்சு இது ஒரு டேட்டா ஃபைன் நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் போகும்போது உங்களுக்கு ஏரியா கொடுத்திருக்காங்க ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏரியா ஃபார்முலா என்னது L * B L * B தான் உங்களோட ஏரியா சோ அப்போ L * B = என்ன கொடுத்திருக்காங்க 1260 ஓகேங்களா L * B = 1260 நெக்ஸ்ட் கேக்குறது find the perimeter சுற்றளவு என்னன்றது கேக்குறாங்க find the perimeter சோ பெரிமீட்டரோட லெந்த் என்னன்றது தெரியும் என்ன ஃபார்முலா நமக்கு 2 * L + B 2 * L + B ஓகேங்களா ஃபைன் சோ அப்போ எனக்கு லெந்த்தோட வேல்யூ தனியா தெரிஞ்சு பிரெத்தோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படினா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடுவேன் கரெக்ட்டுங்களா லெந்த்தோட வேல்யூவும் பிரெத்தோட வேல்யூவும் தனித்தனியா இருந்துச்சு அப்படினா ஆட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து பெரிமீட்டர் என்னன்றது வந்துரும் இங்க எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பாத்தீனா லெந்த் பிரெத்தோட வேல்யூ எனக்கு கொடுக்கல ஓகேங்களா லெந்த்தோட வேல்யூவும் கொடுக்கல எனக்கு பிரெத்தோட வேல்யூவும் கொடுக்கல ராதர் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீனா ஏரியாவும் டயகனலோட லெந்த்தும் கொடுத்திருக்காங்க ஏரியாவும் டயகனலோட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க ஃபைன் எனக்கு இருக்கிற டேட்டா வச்சு நான் வந்து என்ன தேவையோ அதை நான் கண்டுபிடிக்க பார்க்கறேன் ஓகேங்களா சோ இங்க பாக்கும்போது எனக்கு L * B ன்னு இருக்கு L + B ன்னு இருக்கு L² + B² ன்னு இருக்கு எனக்கு இருக்கிற given டேட்டாவும் required டேட்டாவும் பாத்தீங்க அப்படினா என்னால ஒரு algebraic identity என்னால அரைவ் ஆக முடியுது ஓகேங்களா ஒரு algebraic identity என்னால அரைவ் ஆக முடியாது ஓகேங்களா சோ இத வச்சு கனெக்ட் பண்ணிங்கனால கெஸ் பண்ண முடியுதா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சோ எனக்கு a + b the whole square a + b the whole square is equal to a² + b² + 2ab a + b க்கு பதிலா நான் L + b ன்னு போட்டுக்கறேன் சரிங்களா L + b the whole square is equal to L² + b² + 2lb ஓகேங்களா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க L + b ஓட வேல்யூ நமக்கு வேணும் L² + b² கொடுத்திருக்காங்க and LB ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ கொடுத்திருக்க டேட்டா கொண்டு போய் அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோமா டாபிக் வந்து மென்சுரேஷன் பேஸ் பண்ணி இருக்க டாபிக் தான் ஆனா நம்ம இத சால்வ் பண்ணதுல நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ என்ன பண்றேன்னா L² + b² இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பதிலா நான் 53 ஸ்கொயர்னு போட்டுக்கறேன் ஓகே L² + b² க்கு பதிலா நான் 53 ஸ்கொயர் அப்படினு போட்டுக்கறேன் சோ இந்த பார்ட் ஓவர் பிளஸ்
ஸோ 2Lக்கு பதிலாக என்ன போடலாம்னா எல்பியோட வேல்யூ 1260. ஸோ அப்போ 2 × 1260 போட்டுக்கலாமா? ஸோ 2 × 1260 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 2 × 1260 எனக்கு என்னவா இருக்கும்? ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு 0, 6 2s are 12, 2 2s are 4 + 1 5, 2520 இருக்கும். ப்ளஸ் 53 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும்? ஸோ 53னா உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ எனக்கு 53 ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இங்கேயும் போட்டுறேன். 53யோட ஸ்கொயர் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 09, முதல்ல இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 25, அதுக்கப்புறம் 5 × 3 15, 15 × 2 30. ஸோ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2809. ஸோ 2809ஓட நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5329 வரும். அதாவது எனக்கு எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 5329 அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்துடும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்துடும். ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5329. ஓகேங்களா? ஸோ அது எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? எல் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுப்பீங்க? ஸோ கடைசியில் இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாக பிரிச்சுப்பீங்க நம்பரை. ஸோ 9ல் முடியுது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 9ல் முடியும்? ஒன்று 3 ஸ்கொயர் பண்ணால் 9ல் முடியும், இல்லை 7 ஸ்கொயர் பண்ணால் 9ல் முடியும். ஸோ யூனிட் டிஜிட் ஹேஸ் டு பி either 3 or 7. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, யூனிட் டிஜிட் 9. ஸோ ஒன்று அந்த நம்பர் 3ல் முடியணும், இல்லை அந்த நம்பர் 7ல் முடியணும். நெக்ஸ்ட் 53 இருக்கு இல்லையா? ஸோ 53 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49. ஸோ 49ன்றது என்ன இருக்குது? 7ஓட ஸ்கொயராக இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து 5329ன்றது எதோட ஸ்கொயராக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 73ஓட ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 77ஓட ஸ்கொயராக இருக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஸ்கொயர் ரூட்ன்றதை கண்டுபிடிப்பீங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்விங் அதாவது டிஸ்கஷனில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கான்செப்டை ஃபுல்லாக நம்மளால டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்களே அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் லெஸ் தென் ஒரு மந்த்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு பை நவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எப்படி ஸ்கொயர் எடுக்கணும், எப்படி கேல்குலேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா குயிக்காக பார்த்துருங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ நம்ம கான்செப்ட் வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே சால்வ் பண்ணும்போது அதோட அப்ளிகேஷன் டேரெக்டாக போட்டுடலாம். ஃபைன். ஸோ அப்போ எனக்கு 73 இருக்கணும், இல்லை 77 இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூவான 75 என்னன்றதை எடுத்துப்பேன். மிடில் வேல்யூவான 75ஓட ஸ்கொயர் என்னன்றதை பார்ப்பேன். 70 ஸ்கொயருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சர். 75 ஸ்கொயருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 75 ஸ்கொயர்ன்றது என்ன இருக்கும்? 7 × 8 56, 5625. ஸோ நம்மளுக்கு 5329 இருக்குது. நம்மளோட ரெஃபரன்ஸ் வேல்யூவை விட நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூ சின்ன வேல்யூ. ஸோ 73 தான் நம்மளுக்கு எல் ப்ளஸ் பியோட வேல்யூவாக இருக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் எல் ப்ளஸ் பி வில் பி ஈக்குவல் டு 73. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? எல் ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியுமா? 2 × எல் ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2 × எல் ப்ளஸ் பி. ஸோ 2 × 73 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? 146 அப்படின்னு இருக்குது. ஸோ 146 will be the answer for this question. கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். ரெக்டாங்கிளோட டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்குறாங்க. பட் நம்ம ஸ்டெப்ஸ்ன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நிறைய கேல்குலேஷன் பார்ட் நிறைய தெரிஞ்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு டாப்பிக்கு. பட் அதோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது பேசிக் கேல்குலேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணது சிம்பிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போது அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்த ஒரு 2 டேஸில் எவ்வளோக்குள்ளே குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ தெரிஞ்சிக்க முடியுமோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அது உங்களுக்கு அக்ராஸ் ஆல் டாபிக்ஸ், இந்த பர்டிகுலர் டாபிக் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் அப்படின்னு கிடையாது, நிறைய டாப்பிக்கில் நிறைய பார்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், ஐடென்டிட்டிஸும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் இஃப் த ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 32 அண்ட் த டயமீட்டர் இஸ் 48. ஸோ ஒரு கூம்பின் சாய்வான உயரம், கூம்புனா கோன், ஒரு கோனுக்கு 2 ஹைட் இருக்கும் இல்லையா? ஒன்று ஹைட் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு, இன்னொன்று ஸ்லாண்ட் ஹைட். ஓகேங்களா? ஸோ கோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹைட் இருக்கும். ஒன்று பெர்பெண்டிகுலர் ஹைட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இன்னொன்று சாய்வான உயரம் ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? பெர்பெண்டிகுலர் ஹைட்டை நம்ம ஹெச்னு டினோட் பண்ணுவோம், ஸ்லாண்ட் ஹைட்டை நம்ம எல்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பேஸு, இது ரேடியஸ். ஸோ ஆறுன்னு வச்சுப்போம், ரேடியஸை ஆறுன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூம்பின் சாய்வான உயரம் 32, அதன் அடிப்பகுதியில் உள்ள விட்டம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டயமீட்டர், விட்டம் வந்து உங்களுக்கு 48 மீட்டர் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா அதோட பரப்பளவை கண்டறியவும், அதாவது அதோட ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது கேட்குறாங்க. பரப்பளவு. ஓகேங்களா? பரப்பளவுண்டா ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பளவு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது கேட்குறாங்க. ஃபைன். ஸோ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் ஏரியா.
ஓகேங்களா. டாப்பில் உங்களுக்கு ஏரியா கிடையாது. கோனை பொறுத்த வரைக்கும், கூம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதோட ஏரியாவும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப் இருக்கும், அதோட ஏரியாவும் தெரியணும். ஓகேங்களா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் திஸ் இஸ் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் ஏரியா, அதாவது பேஸ் ஏரியான்னு சொல்லலாமா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பேஸ் ஏரியா. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் உங்களுக்கு பை ஆர் எல். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு பை ஆர் எல். பேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு பை ஆர் ஸ்கொயர். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல், பேஸ் ஏரியா உங்களுக்கு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் பை காமனாக இருக்கா, பை வெளியே எடுத்துடலாமா. ஸோ பையோட வேல்யூ என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க 22/7. இது போட்டுக்கலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஆர் எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களா. ஆர் எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. இதுக்கப்புறம் கேல்குலேஷன் பார்ட் தான். ஆருக்கு பதில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ போடணும், எல்லுக்கு பதில் அவங்களோட கொடுத்துருக்க வேல்யூ போடணும், போட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃபைன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 22/7. ஆரோட டயாமீட்டர்ன்றது 48 அப்படின்னா, டயாமீட்டர்ன்றது 48 அப்படின்னா ரேடியஸ் அதோட பாதியாக இருக்குமா. ஸோ ரேடியஸ்ன்றது என்னவா இருக்கும் உங்களுக்கு 24 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க 32. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு 22/7 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 22/7 RL ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போது ஆருக்கு பதில் என்ன போடலாம் 24 இன்டூ எல் வந்து 32 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அதாவது 24 ஸ்கொயர். அகைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எனக்கு மென்சுரேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஷின் தான். அகைன் எனக்கு ஸ்கொயர்ஸில் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ 24 இன்டூ 32 சால்வ் பண்ணிடலாமா. ஸோ 24 இன்டூ 30 போட்டிங்க அப்படின்னா 24 இன்டூ 30 எனக்கு 720. அதே மாதிரி 4 இன்டூ 2 போட்டிங்கன்னா 48. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குது 768. எனக்கு நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், நான் வந்து டென்ஸில் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் யூனிட்டில் சால்வ் பண்ணுறேன். 24 இன்டூ 30 ப்ளஸ் 24 இன்டூ 2, 24 இன்டூ 30 720, 24 இன்டூ 2 48, 768 ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு 576. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 + 7 14, 1344. ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு 22/7 இன்டூ 1344. ஓகேங்களா. சரி, இப்போது நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாகவும் இருக்குது அண்ட் ஹோல் நம்பராகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 வந்து 1344 கேன்சல் ஆகுதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 1344 கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7 1s are 7 கேரி ஓவர் 6, 7 9s are 63 கேரி ஓவர் 1, 7 2s are 14. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் வில் பி 22 இன்டூ 192. ஹோல் நம்பர் தான் வந்துருச்சு, பாக்கி இருக்கிற 2 ஆப்ஷன் வச்சிடலாம். ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4424 இருக்குது, 4224 இருக்குது. யூனிட் டிஜிட் சேமாக இருக்குது. டென்ஸ் இருக்கிறதும் 22 தான் இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் மட்டும் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் 4 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாமா அப்போ என்ன இருக்குன்ட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன இருக்கீங்க 192 இன்டூ 22 இருக்கா. சாரி, ஓகே 192 இன்டூ 20 பாட்டு ப்ளஸ் 2 போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணதாலும் ஓகே தான். ஏன்னா 22 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா அதே நம்பர் தான் கீழே எழுத போகிறீங்க. ஸோ 2 2s are 4, 9 2s are 18, 2 1s are 2 3. ஸோ 4 8 3. ஸோ 8 + 4 12, 8 + 3 11 + 1 2, again carry over 1 4. So 4224 will be the answer for this question. 4224 will be the answer for this question. ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு கொஷின் என்னது புரியுது, அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்ணது உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா. அண்ட் பேசிக் ப்ரீ ரெக்வைசைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவோம்ல, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் அங்கே ஈஸியாக குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A boy is walking at the rate of 4 km/h, crosses a square field diagonally in 36 seconds. Find the area of the field. இது வந்து உங்களுக்கு வந்து சாண்ட்விச் கொஸ்டின் சொல்லலாமா. எனக்கு வந்து மென்சுரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் மாதிரியா இருக்குது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் சொல்லலாம் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். தமிழில் படிச்சிடறேன். 1 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும் ஒரு சிறுவன் ஒரு சதுர வயலை சதுரம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர். ஓகேங்களா. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, அதன் குறுக்காக 36 வினாடிகளில் கிடைக்கிறான். ஓகேங்களா. ஸோ 36 செகண்ட்ஸில் அந்த டயக்னலி அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட பரப்பளவு. ஓகேங்களா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு, பரப்பளவு என்னன்றதை கேட்குறாங்க. ஃபைன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம ஒரு ஸ்கொயர் அடிச்சுக்கலாமா, ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னலி 36 செகண்ட்ஸ். ஸோ டயக்னல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கிராஸ் பண்ணுறது தான் டயக்னல். ஓகே. இதெல்லாமே சைடு, இதுவும் சைடு,
இதுவும் சைடு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சைட்ஸோட லென்த்தும் சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடு வேஸ் போகாமல் டயக்னலி போகிறீங்க. ஸோ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த வேர்டெக்ஸ்க்கு டேரெக்டாக போகிறீங்க, அதான் டயக்னல். ஓகேங்களா? ஸோ அப்போது டயக்னலாக அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஏசியோட லென்த்து, அந்த டயக்னலோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏரியா என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, 4 km/h, 1 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் போகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க. அப்படி போகிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36 செகண்டில் வந்து அந்த டயக்னலை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்மளுக்கு செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே நம்மளுக்கு ஹவர் இருக்குது. ஸோ ஹவரை செகண்ட்ஸாக மாற்றிக்கலாமா? ஹவரை செகண்ட்ஸாக மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம், ஹவர் இன்ட்டு மினிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், அடுத்து மினிட் இன்ட்டு செகண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஹவர் இன்ட்டு மினிட் 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட் 60 செகண்ட்ஸ். ஓகே ஃபைன். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா 4000 மீட்டர்னு எழுதிக்கிறேன். 4 கிலோமீட்டர் 4000 மீட்டர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கேட்குறது எல்லாமே உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் சால்வ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். 4000 மீட்டர்ஸ் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேணும், 36 செகண்ட்ஸில் அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 36 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்ற அந்த கேல்குலேஷன் பார்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0வோட கேன்சல், இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0வோட கேன்சல். ஸோ எனக்கு 36 தான் எனக்கு 40 மீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே ஆன்சர் வந்துருச்சு எனக்கு. 36 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னா 40 மீட்டர்ஸ் போகிறாங்க. இது உங்களுக்கு செகண்ட்ஸு, இது உங்களுக்கு மீட்டர்ஸ். ஸோ 36 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போகிறாங்க, 40 மீட்டர்ஸ் போகிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதான் எனக்கு வேணும். 30 செகண்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னா 40 மீட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு டயக்னலோட லென்த் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, வித் இஸ் 40 மீட்டர். டயக்னலோட லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 40 மீட்டர். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏரியா எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடுவேன். இதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டயக்னலோட லென்த்து ஸ்கொயரோட சைடோட லென்த்தோட எவ்வளோன்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா d will be equal to √2 into a. d will be equal to √2 into a. ஒரு ஸ்கொயரோட சைடு தெரிஞ்சிருச்சு, அதோட இன்டூ √2 பண்ணிங்க அப்படின்னா டயக்னல் வந்துடும். ஸ்கொயரோட சைடு இன்டூ √2 பண்ணிங்கன்னா டயக்னல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு a will be equal to 40 divided by √2. a will be equal to 40 by √2. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏரியா என்னன்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏரியா என்னது கேட்குறாங்க. ஏரியாவை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸ்கொயரோட இது என்னது, ஏரியா வந்து சைடு என்னது, ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயரா, இதோட பரப்பளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இருக்குமா? ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், எனக்கு ஏ ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், எனக்கு 40 into 40 divided by √2 into √2. √2 into √2 2ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ 2 20 times are 40, 4 2s are 8, 800. ஸோ 800 will be the answer for this question. புரியுதுங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸ்கொயரோட சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட ஏரியா என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அப்போது கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, டைமை கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு டைம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் என்னதை கண்டுபிடிக்கணும். 36 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த டயக்னலோட லென்த்து. ஸோ டயக்னலோட லென்த் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரோட சைடு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு ஏரியா எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏ வந்து ஸ்கொயரோட சைடாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர்ன்றது ஸ்கொயரோட ஏரியாவாக இருக்கும். ஸோ ஏரியா வில் பி ஈக்குவல் டு 800 மீட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதுவும் மென்சுரேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். பட் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்க டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், இஃப் sin theta equal to 4/5 and theta is less than 90, find the value of 4 tan minus 5 cos secant plus 4 cot. இது கொஸ்டின் பார்த்தாலே தெரியாது உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். உங்களுக்கு டேரெக்டாக ரேஷியோஸோட வேல்யூஸே கொடுத்துட்டாங்க. sin theta வேல்யூ 4/5 கொடுத்துட்டாங்க. எனக்கு sin theta எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தெரியும். ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ஒரு டீட்டான்னு ஒரு சைடு எடுத்துட்டேன்னா டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட்டு, 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்னியஸ், டீட்டாக்கு அட்ஜசென்ட்டில் இருக்கிறது அட்ஜசென்ட். ரைட் ட்ரையாங்கிளை நான் வந்து எப்படி எடுத்துருப்பேன்னா ஒரு டீட்டான்ற ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கேன்னா அதுக்கு சைட்ஸ் ரிலேட்டட் டு சைட்ஸ். ட்ரிக்னாமெட்ரி தானே. ஸோ ரைட் ட்ரையாங்கிளில் ஆங்கிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைட்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கிறத பற்றி தான் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரின்ற ஸ்டடியோட பேஸு. ஸோ எனக்கு டீட்டாவோட ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, டீட்டாக்கு அட்ஜசென்ட் இருக்கிறது அட்ஜசென்ட் சைடு, 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்னியஸ் சைடு. இதில் சைன் டீட்டான்றது எந்தெந்த சைட்ஸோட ரேஷியோ பொறுத்து இருக்கு, சைன் டீட்டா அப்படின்றது எந்தெந்த சைட்ஸோட ரேஷியோ பொறுத்து இருக்கு, ஆப்போசிட் பை ஹைபாட்னியஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்னியஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் டீட்டாவோட வேல்யூ 4/5. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல நான் 4 போட்டுப்பேன், ஹைபாட்னியஸ் இருக்கிற இடத்துல நான் 5 போட்டுப்பேன். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிற வேண்டிய இடத்துல நான் 4 போட்டுப்பேன், ஹைபாட்னியஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் 5 போட்டுப்பேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், எனக்கு இங்கே 4 இங்கே 5 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 3 தான் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் ரைட் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு வந்து ஹைபாட்னியஸ்
ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அதாவது பித்தாகரஸ் தியரம் தான். ஓகேங்களா, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அட்ஜசன்டோட லென்த் என்னது தெரிஞ்சிச்சு. இதை வச்சு கேட்டிருக்க கொஸ்டினை நான் சால்வ் பண்ணிடுறேன். 4 இன்டூ tan theta, tan theta எனக்கு என்ன ரேஷியோ, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 4/3 மைனஸ் 5 இன்டூ காஸ் theta. ஸோ காஸ் theta வேல்யூ எனக்கு என்ன தெரியும், 3/5. ரேஷியோஸ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன், அதனால நான் வந்து அப்படியே போயிடுறேன். சரிங்களா, இல்லைனா எழுதிடுறேன். காஸ் theta இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. Cos theta is equal to adjacent by hypotenuse. அதே மாதிரி tan theta is equal to opposite by adjacent. Tan theta is equal to opposite by adjacent. இந்த மூணு சைட்ஸோட லென்த் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன ரேஷியோ கேட்டாலும் நான் சால்வ் பண்ணிடலாம். sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta எந்த ரேஷியோ கேட்டாலும் நான் நல்லா சால்வ் பண்ண முடியும், ப்ரொவைடட் எனக்கு அந்த மூணு சைட்ஸோட லென்த் தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே, இங்கே உங்களுக்கு வேறு வேறு ரேஷியோஸ் கேட்குறாங்களா, அதை சால்வ் பண்ணிடலாமா. ஸோ tan theta வந்து 4/3, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. காஸ் theta வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ். ஸோ 3/5 டிவைடட் பை சீக்கன் theta. சீக்கன் thetaன்றது என்னது, எனக்கு காஸ் thetaவோட இன்வர்ஸ். ஸோ அப்போது ஹைபோடென்யூஸ் பை அட்ஜசன்ட், ஹைபோடென்யூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ 5/3 ப்ளஸ் 4 இன்டூ காட் theta. காட் theta எதோட இன்வர்ஸு, டேனோட இன்வர்ஸ். ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேல்குலேஷன் பார்ட் தான் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 4 இன்ட்டு 4/3 உங்களுக்கு 16/3 அப்படின்னு வரும். 16 மைனஸ் 9/3, அதுக்கப்புறம் 5 ப்ளஸ் 3/3, 5 ப்ளஸ் 9/3. ஸோ இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போது 9 + 7 16, இங்கே 7 வந்துடும். ஹோல் டிவைடட் பை 5 + 9 14, இங்கே 14 வந்துடும். 7/14 வில் பி ஈக்குவல் டு 1/2. எனக்கு வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக புது பேஜில் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் வந்து அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இது அப்படியே நீங்கள் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் வரும்போது நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஸோ 7/14 இருக்கும், 7/14 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். ஸோ 1/2 வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான், ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். ஸோ உங்களுக்கு அந்த ரேஷியோஸ் எப்படின்னு எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா, ரைட் ட்ரையாங்கில் உங்களுக்கு 2 சைடோட லென்த் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3வது சைடோட ரேஷியோ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபைன், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. A man covers 250 kilometers, 120 kilometers, 50 kilometers at the speed of 50 km per hour, km per hour, 25 km per hour. ஓகேங்களா, ஒரு டிஸ்டன்ஸையும் ஒரு ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. If his average speed is 42 km per hour, find the value of k. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சராசரி ஆவரேஜ் வந்து 42 km per hour இருந்துச்சு அப்படின்னா கேயோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. தமிழில் தான் இருக்கும். ஒரு மனிதன் முறையே 250 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் வேகத்தில் 50 கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் கேன்ற ரெண்டாவது உங்களோட ஸ்பீட் கொடுக்கல மற்றும் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறான். மொத்த பயணத்தின் சராசரி ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 42 கிலோமீட்டர் என்றால் கேவின் மதிப்பு என்ன. ஓகேங்களா, ஸோ இதுவும் ஆவரேஜ் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டெப் எடுத்து போட்டு ஆவரேஜ் என்னது கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 டாப்பிக்கை மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸ்பீட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்குது, ஆவரேஜும் கேட்குறாங்க. ஃபைன், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே சம்ன்றது என்னவா இருக்கும் உங்களுக்கு, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு நார்மலாக உங்களுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னவா இருக்கும் உங்களுக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் உங்களுக்கு ஸ்பீடோட ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ இது கொடுத்துருக்கிறத எடுத்து போட்டுடலாமா. சரி, ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 120, 250, 50. கரெக்டுங்களா. ஸோ அப்போது ஸ்பீடுன்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250, 120, 50. ஆர்டர் எழுதிக்கிறேன், 250, 120, 50. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைம் வந்து டேரெக்டாக கொடுக்கல, பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாமா. என்ன சொல்கிறேன்னு புரியுதா, 250 கிலோமீட்டர்ஸை 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இது டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடு, இது உங்களுக்கு என்ன கொடுக்கும், டைம் கொடுக்கும். 250 கிலோமீட்டர்ஸை 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ நேரத்தில் போயிடுவாங்க, 5 மணி நேரத்தில் போயிடுவாங்களா. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் டேக்கனில் என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே 5ன்னு போட்டுக்கலாமா. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட்டு 120 கிலோமீட்டர்ஸை கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகிறாங்க. 120 கிலோமீட்டர்ஸை கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகிறாங்க, நம்மளுக்கு தெரியாது கேயோட வேல்யூ. ஸோ அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 120 பை நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸை 25 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. ஓகேங்களா, 50 கிலோமீட்டர்ஸை
25 km/h ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் போயிடுவாங்க? 2 மணி நேரத்தில் போயிடுவாங்களா? ஸோ 2. இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க. சராசரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 42 km/h. ஓகேங்களா? அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 km/h. ஸோ இங்கே 42 போட்டுக்கலாமா? 42 km/h. அவ்வளோதான். இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 250 + 50 300, 300 + 100 400, 400 + 20 420, 400 + 20 420. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 7 + 120/k, 7 + 120/k. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? 42 1s are 42, 42 10s are 420. ஸோ இங்கே இருக்கிறது ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டில் வந்துடும். 7 + 120/k ஓட வேல்யூ உங்களுக்கு 10 இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற +7 ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா -7 வந்துடும். ஸோ 10 - 7 3. ஸோ 120/k ஓட வேல்யூ உங்களுக்கு 3 இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கிற 7 அடுத்து கொண்டு போயிடுறேன். 120/k is equal to 10 - 7. ஸோ 120/k ஓட வேல்யூ 3 இருந்துச்சு அப்படின்னா அப்போ k ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? k ஓட வேல்யூ 120/3. ஸோ k ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ ரெண்டாவது டிஸ்டன்ஸை அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 km/h போகிறாங்க. ரெண்டாவது டிஸ்டன்ஸை அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 km/h போகிறாங்க. அப்படி போனால் தான் சராசரி வந்து 42 km/h வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆப்ஷன் டி வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம்ன்றது டேரெக்டாக கொடுக்கல. நீங்கள் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டுக்கும் எவ்வளோ டைம் டேக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா எவ்வளோ டைம்ன்றது தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இண்டிவிஜுவலாக டைம் டேக்கன் போட்டு அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் இந்த அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தது வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்ப டஃபாகவோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாகவும் இல்லை. ஆனால் ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக எடுத்து போடுற மாதிரி இருக்குது. பார்த்த உடனே ஆன்சர் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் 2-3 ஸ்டெப்பில் நீங்கள் கேல்குலேஷன் எடுத்து போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேல்குலேஷன் பார்ட்டில் எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, மல்டிப்ளிகேஷன் 3 டிஜிட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் 2 டிஜிட் நம்பர்ஸில் காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதில் நம்ம என்ன வந்து இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான சம்மா தான் இருக்குது பார்க்கும்போது. ஆனால் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பார்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கொயர் ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆப்ஷன்ஸை பார்த்து எது வரும் எது வராதுன்னு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.